தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுல சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் யார் யாரெல்லாம் அசைன்மெண்ட் இப்போதைக்கு சப்மிட் பண்ண தேவையே இல்லை, அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு கேட்டால் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? எந்த இயர் எந்த பேட்டர்னில் படிக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்குமே. அதாவது AY24 பேஜ், அதாவது அகாடமிக் இயர் 2024 பேஜ் இருக்காங்க பார்த்தீங்களா? அதில் நான் செமஸ்டர் பேட்டர்ன்லாம் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அசைன்மெண்ட்லாம் இப்போதைக்கு சப்மிட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்துக்கூடிய அசைன்மெண்ட் அப்டேட், எக்ஸாம் அப்டேட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த அப்டேட்லாம் உங்களுக்கானது கிடையவே கிடையாது. இன்னும் அக்யூரேட்டாக சொல்கிறதா இருந்தால் யூஜி ப்ரோக்ராம்ஸில் BA தமிழ் நான் செமஸ்டர், அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராமில் எடுத்து பார்த்தோம்னா MA தமிழ் மீடியம் நான் செமஸ்டர், MA இங்கிலீஷ் மீடியம் நான் செமஸ்டர், அடுத்து MA கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மீடியம் இங்கிலீஷ் நான் செமஸ்டர், MSc ஜுவாலஜி அதுவும் இங்கிலீஷ் மீடியம் நான் செமஸ்டர், MSc பாட்டனி அவங்க மீடியமும் இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறவங்க நான் செமஸ்டர் பேட்டர்ன். ஓகேங்களா? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா AY24 பேஜில் நான் செமஸ்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட், அசைன்மெண்ட் அப்டேட், எக்ஸாம் அப்டேட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சூட்டபிள் ஆகவே ஆகாது. உங்களுக்கெல்லாம் இந்த அசைன்மெண்ட் அப்டேட்டு, எக்ஸாம் அப்டேட் அதெல்லாம் எப்போ எதிர்பார்க்கலாம்னா வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் 1 by 1 நம்ம எதிர்பார்க்கலாம்.